வணக்கம் சதீஷ். அதாவது இப்ப என்னன்னா, தூத்துக்குடியில நேற்று ராத்திக்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன்பாக கடந்த மாதம் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இவர்கள் 2 பேருக்கும் மேலும் வைத்த மிகப்பெரிய புகார் என்னவென்றால், முதலமைச்சரை ஒருமையில் பேசினார் என்பதான ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் அவர் மீது வைக்கப்பட்டது. தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் 3 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மீதி 3 அதுல 2 நம்ம தமிழக வெற்றி கழகமும் உண்டு. ஒரு கட்சி மொத்தம் 6 தொகுதி. இதுல மொத்தம் 3 திமுக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 3 திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இதுல இன்னும் ஒருவர் மட்டும்தான் பாக்கியிருக்கிறார். அவர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி என்பவர். இதுதான் இப்போதைய நிலைமையாக இருக்கின்றது. இதில் 2 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விட்டார் என்பதால் இன்னும் மீண்டும் இது போன்ற தொடர் நிகழ்வுகள் நடக்குமோ என்ற ஒரு அச்சமும் திமுகவினரிடையே எழுந்துள்ளது. ஆனால் திமுகவினர் எங்களை அச்சப்படுத்த முடியாது, நாங்கள் மிசா பீரியடிலேயே எங்களை ஒன்றும் இந்திரா காந்தியாலேயே எங்களால் ஒன்று செய்ய முடியலை, ஆனால் நாங்கள் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்பதாகத்தான் கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த கைது நடவடிக்கை என்பது இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கைதை பொறுத்த மட்டில் பொதுமக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர்களும் திமுக அதாவது திராவிட கட்சிகள் போன்று பழிவாங்கும் உணர்ச்சியில் ஈடுபடாமல், அதாவது மக்களை பலப்படுத்துகின்ற மக்கள் மீது அக்கறை கொண்டு ஒரு நல்லாட்சி நடத்த வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனால்தான் நாங்கள் இந்த திராவிட கட்சிகளை ஒழித்துவிட்டு ஒரு புதிய கட்சியாக இவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் நன்றாக இருந்தது, சரியாக செய்வார் என்றுதான் நாங்கள் நினைத்து வாக்களித்தோம். ஆனால் இவரும் ஒரு பழிவாங்கும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறாரோ என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதாகத்தான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இப்பொழுது எழுந்துள்ளது. இப்போதைக்கு இதற்கிடையே திமுகவினர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எங்களை இப்படியாக அடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்போம், இனி நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதாக திமுகவினர் கூறுகின்றனர். எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ளதால் திமுகவினர் இப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். எவ்வாறான போராட்டங்களை முன்னெடுக்கலாம், நாம் இவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பதலாம் என்பதான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் தலைமையில் இருந்து அனுமதி கேட்டு தலைமை மூலமாக கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதாக திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடித்துக் கொண்டிருந்தால் போலீஸ்காரர்கள், அதாவது காவல்துறையினர் இது போன்ற கைது நடவடிக்கை இவைகளில் கவனம் செலுத்திவிட்டு மீண்டும் அந்த கஞ்சா போன்ற அதில் கவனம் செலுத்தாமல் அவர்கள் இதில் கவனம் செலுத்தும் போது அந்த கஞ்சா போன்ற போதை வஸ்துகள் மீண்டுமாக உள்ளே நுழைந்து அடுத்தது இன்னும் அதிகமான நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த விட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் காவல் நிலையங்களில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குகள், ஏகப்பட்ட வழக்குகள் இவர் என்னை தாக்கிவிட்டார், அவர் என்னை தாக்கிவிட்டார் என்பது போன்ற பல்வேறு வழக்குகள் வருகின்றன. அவற்றை விசாரிக்க முடியாமல் காவல்துறையினர் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுத்தப்படுவதால் அந்த வழக்குகள் விசாரிக்கப்படாததால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ளாகவே மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்படும். அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அப்போ காவல்துறையினரை காவல்துறையினருடைய வேலையை மட்டும் செய்வதற்கு அனுமதித்து அவர்கள் ஒரு சில காரியங்களை சரியாக செய்தார்கள் என்றால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த மாதிரியான அரசியல் பழிவாங்கும் நோக்கங்களை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும், தமாக அரசு ஈடுபட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ரிதீஷ்.